கஷ்டமானதெல்லாம் செய்வே நீ. குட் மார்னிங் குமார். குட் மார்னிங் சார். மணி 7:25 ஆகுது. நான் வாக்கிங் போயிட்டு 8:30 திரும்பி வந்துடுவேன். அதுக்குள்ள நீங்க 2 பேரும் நல்லா குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட ரெடியா குளிக்கணுமா? நாட்டி என்னடா எக்ஸசைஸ்? मैडम अयो अंकल मैडम मैडम अयो मैडम ये कावत है मैडम आप बंदे இது ஒரு விளையாட்டு பந்து இல்ல. இதுக்குள்ள டைம் பாம்பு இருக்கு. இப்ப அடிச்சிடும். நீங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுங்க. நீங்க தப்பிச்சு ஓடிடுங்க. இல்ல சார், டைம் பாம்பு ஆகுது. Thank you, sir. Thank you. You're okay? Yeah. கொஞ்சம் இப்படி வாங்க. சொல்லுங்க, இப்ப உங்க மனநிலை சரியாயிடுச்சா இல்லையா? என் பேரு சீனு. ராஜசேகர் பள்ளிக்கூடத்துல மியூசிக் டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். லீவு நாட்கள்ல இந்த மாதிரி மலைப்பகுதிகளை சுத்தி பார்க்கிறது தான் என்னுடைய வழக்கம். அப்படி ஒரு நாள் நான் போனப்போ, அதோ தெரியுது பாருங்க கட்டடம். அந்த கட்டடத்துல ட்ரில் மாஸ்டர்னுடைய தலைமையில வெடிகுண்டுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்குன்னு கரஸ்பாண்டன்ட் ஊர்ல இல்ல. அவர் ஊர்ல இருந்து வந்த உடனே இத பத்தி நான் புகார் பண்ண போறேன்னு அவங்கள மிரட்டிட்டு வந்தேன். அன்னைக்கு சாயந்தரமே, குட் ஈவினிங் சார், ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன், நடந்தது மறந்து மன்னிச்சிருங்க சார். உன் முகத்தை பார்க்கறதுக்கே நான் வெக்கப்படுறேன். நீங்க செய்யறது தேச விரோதமான காரியம் மட்டும் இல்ல. எத்தனை உயிர்களை குடிச்சிருக்கோ, எத்தனை உயிர்களை குடிக்க போவதோ, உங்களுக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது. வெளியே போங்க. கெட் அவுட் ஐ சே. டாடி, வந்து வெளியே போயிடுச்சு. நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? இருடா, நானே போய் எடுத்துட்டு வரேன். Hi, all of you, come here. இந்த பாலை நான் போடுறேன். யார் பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 5 முத்தம். மை டியர் பொண்டாட்டி, உனக்கும் சேர்த்துதான். ஓகே? ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஒளிமயம்.
என்னையும் என் குடும்பத்தையும் அழிக்க நினைச்ச மாதிரி உங்களையும் அழிக்கிறதுக்காக அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. அதனாலதான் அந்த பந்துல டைம் பாம் வச்சிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு சுயநினைவு வந்துருச்சு. நான் பைத்தியக்காரன் ஆயிட்டதுனாலதான் என்னை கொல்லாம விட்டுருக்காங்க. இனிமே அவங்கள பழி வாங்குற வரைக்கும் எனக்கு சுயநினைவு வந்ததா தெரிய வேண்டாம். பைத்தியமாவே நடிக்கிறேன். எஸ். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. பாலு, கரஸ்பாண்டன்ட் வந்ததும் அதோ தெரியுது பாரு, அங்க அவரை கூட்டிட்டு வா. அம்மா நீ சொன்னதை செய் போ. ஓகே. நில்லு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டு என்ன அர்த்தம்? இருப்பா யோ நில்லியாண்டா. மரியாதை அவங்கள கட்டி போடு. வேண்டாம் வேண்டாம், நானே கட்டி போடுறேன்.
உன் கையை காட்டு. உட்கார். நின்றுகிட்டே இருந்தா காலு வலிக்கும். உன்னை இப்படியே விட்டு அவங்கள அவுத்து விட்டுருவேன். அதனால ஐம் சாரி. திரும்பி அப்படியே நட. ஏன் தாங்கிற? சுடு. ஒரு மிரட்டல் தானே. சுடு. சுட்டா நான் செத்து போயிடுவேன். ஆனா அந்த துப்பாக்கி குண்டுல இருந்து ஒரு சின்ன பொறி நீ செஞ்சு வச்சிருக்கிற இந்த வெடிகுண்டு மேல பட்டதுன்னா நானும் க்ளோஸ், நீயும் க்ளோஸ், இந்த இடமே க்ளோஸ். போன்ல டயல சுத்தினா ராங் நம்பர் வருது, அடிச்சா செம்தியா வருது. ஏம்பா போன் அடிக்குது போன் அடிக்குதுங்கறாங்களே, இதுதானே அது? என்னப்பா இதெல்லாம்? பாத்தீங்களா அக்கிரமத்தை? உங்க பள்ளிக்கூடத்து பேரால வெடி மருந்து தயார் பண்றாங்க. யாரு? வேற யாரு? அந்த ராஜசேகர் தான். போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. நோ மிஸ்டர் ராஜசேகர் இதெல்லாம் சம்மந்தப்பட்டுக்க மாட்டார். அவரை கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. என்னன்னு கேப்பீங்க? இதெல்லாம் பத்த வச்சா வெடிக்குமான்னு கேப்பீங்களா? ஏன் சார் பட்டாசு கடையே வச்சிருக்கானுங்க? என்ன எல்லாம் புஸ்வானன்றீங்களா? மிஸ்டர் ராஜசேகருக்கு நான் இப்பவே போன் பண்றேன். ஹலோ. அப்படியா? நான் மார்னிங் ஃபிளைட்ல புறப்பட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் எதுவும் செய்ய வேண்டாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். நான் வந்ததுக்கு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். ஓகே? அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு. இந்த வெடிகுண்டெல்லாம் செய்ய சொன்னது யார்? இந்த வெடிகுண்டெல்லாம் செய்ய சொன்னது சொல்லுங்கடா, சொல்லு. அவர் தாங்க. Dirty rascals. என்ன தைரியம் இருந்தா அவரை நோக்கி கையை காட்டுவீங்க? எப்பேற்பட்ட நல்ல மனுஷன் அவரு. உங்களெல்லாம் அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி சத்தியமா நான் சொல்றதா சார் உண்மை. இந்த மைக்கேல் சார் தான் எங்களை வெடிகுண்டு செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினாரு. செய்யலன்னா வேலையை விட்டு நீக்கிடுவேன்னு பயமுறுத்தினாரு. வேற வழி இல்லாம செஞ்சிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க சார். மிஸ்டர் மைக்கேல், கொஞ்சம் தனியா வாங்கல. சார் நான் எனக்கு தெரியும் மிஸ்டர் மைக்கேல், நீங்க ரொம்ப நல்லவர்னு. நான் வரும்போது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். அவங்க இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. அவங்க நம்பணுமே நீங்க நல்லவர்னு. அதனால இந்த விஷயத்தை அப்படியே அமைக்கிறேன். அதுதான் உங்களுக்கு நல்லது. நம்ம ஸ்கூல் பேரும் கிடாம இருக்கும்.
நோ சார், அந்த பயங்கரவாதிகளை தப்பிக்கவே விடக்கூடாது. அப்படியா? ஆனா உங்களையும் போலீஸ்ல பிடிச்சிருவாங்களே. பரவாயில்ல சார், என்னுடைய நேர்மையில எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா அவங்கள போலீஸ்ல ஒப்படைச்சுதான் ஆகணும். வெரி குட். உங்க நேர்மையை நான் ரொம்ப பாராட்டுறேன் மிஸ்டர் மைக்கேல். குட் மார்னிங் சார். வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. சட்டத்துக்கு புறம்பா வெடிகுண்டுகள் தயாரிச்ச கூட்டத்துக்கு நான் தான் தலைவன் ஒத்துக்கிட்டு தயவு செய்து இந்த போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாதீங்கன்னு கெஞ்சினார் மிஸ்டர் மைக்கேல். ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன்னுட்டேன். வேர் இஸ் மிஸ்டர் மைக்கேல் நவ்? இன்ஸ்பெக்டர் இதோ இருக்க. விஷம், தற்கொலை. இன்ஸ்பெக்டர் மைக்கேல் ரொம்ப நல்லவர். அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டார் நினைக்கிறேன். பாவம், வெரி குட் மேன். ஏன் இப்படி பண்ணாருன்னு தான் தெரியல. அவருடைய கைபொம்மையா இவங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. எய்தவர் அவர் தான். அவங்க எல்லாம் வெறும் அம்புகள் தான். அவங்களை நீ அரெஸ்ட் பண்ணிக்கங்க. மைக்கேல் பாடியை மட்டும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடனே என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவருக்கு நானே நல்லடக்கம் செய்யறேன். அது என்னுடைய கடமை. அரசு 2 பேர் பாடி சொல்லுங்க. மிஸ்டர் குமார், கெடு முடிய இன்னும் 10 நாள் தான் இருக்கு. 3 முழ கைத்த எப்ப அனுப்பி வைக்க? கயிறு உனக்கா எனக்காங்கிறத 10 நாள் கழிச்சு முடிவு பண்ணுவோமா? ஹலோ, பெங்களூர் ஹோட்டல் மிராண்டாவா? நான் ராஜசேகர் பேசுறேன். டான்சர் அர்ச்சனா கிட்ட கொஞ்சம் பேசணுமே. ஹலோ அர்ச்சனா டார்லிங், நான் தான் பேசுறேன். இந்த மெட்ராஸ்ல இருந்து கடத்திட்டு வந்தியே குமாரோட காதலி வசந்தி, அவளை பத்திரமா வச்சிருக்கில்ல? வெரி குட். அந்த பொண்ணு அங்கேயே பத்திரமா இருக்கட்டும். அவளை என்ன செய்யறதுன்னு நான் அப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறேன். ஓகே? தேங்க்யூ. பாலு, நீ அம்மாவை கூட்டிட்டு மெட்ராஸ் போ. நான் பெங்களூருக்கு போய் வசந்தியை மீட்டுக்கிட்டு வந்துடுறேன். சார், அந்த ஹோட்டல் பேர் என்ன சொன்னீங்க? ஹோட்டல் மிராண்டா, டான்சர் அர்ச்சனா. ಎಸ್ ಪ್ಲೀಸ್. ಇಲ್ಲಿ ಡ್ಯಾನ್ಸರ್ ಅರ್ಚನಾ ಅವರು ಇದ್ದಾರೆ. ಎಸ್, ಅವರನ್ನು ನೋಡ್ಬೇಕು. ಹೌದಾ? ತಾವು
ನನ್ನ ಹೆಸರು ಕುಮಾರ್, ಮೆಡ್ರಾಸಿಂದ ಬರ್ತೀನಿ. ಜಸ್ಟ್ ಮಿನಿಟ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಅಲ್ವೇ ಪ್ಲೀಸ್ ಗೋ, ದೇ ವಿಲ್ ಟೇಕ್ ಯು. அங்கங்க திரும்ப பேச வரட. அழகே புதுமலரே அடியே இளங்கிளியே இதழோ மதுரசமோ முகமோ முழு நிலவோ தொடுவேன் உனை தொடுவேன் வருவேன் என்னை தருவேன் முறைத்தால் முகம் கெடுமே சிரித்தால் சுகம் வருமே அங்கங்கே அங்கங்கள் துடிக்க என்னென்ன இன்பங்கள் படிக்க எடுத்து கொடுக்க மானே இங்கு வேடன் நானே கண்ணி வைக்கும் நாள்தானே இனி பாவங்கள் தூளாகும் பொழுது ரப்பா ரப்ப ரபா ரரே தரரா ரகுரகுரு சரியா இது முறையா தனிமை சுகம் தருமா இதழால் உனை தொடுவேன் இளமை கனி பறிப்பேன் அடித்தால் உனை அணைப்பேன் குடித்தால் துணை இருப்பேன் நெருப்பாய் வரும் நிலவே சிரிப்பாய் ஒரு தரமே வெட்கம் ஏன் பக்கம் வா பழக
அம்மம்மா கண்ணம்மா சொல்லம்மா இழுத்து அணைக்க தத்தரித்த ஜனு தகிட தீம் தஜனு ததீம் தோம் தஜனு தகிட தோம் தத்தரித்த ஜனு தகிட தீம் தஜனு ததீம் தோம் தஜனு தகிட தோம் நிசகம பமப்ப மகரி சகம பனி சனி 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 தபம பனி சகரி சகம பசனி தப சனி தப நி தப மதப மக பமகரி மான்மை எங்கு வேடன் நானே கண்ணி வைக்கும் நாள்தானே இனி பாவங்கள் தூடாது பொழுதே தருதகமானே தராறு தர தரார ரபப்பா